நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க? ஆப்ஷன் ஏ கம்ப்ளீட் பிகினர், ஆப்ஷன் பி சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும், ஆப்ஷன் சி கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுவேன், ஆப்ஷன் டி 4 லைன்ஸ் கான்ஃபிடென்ட்டா பேசுவேன். இதுல நீங்க எந்த கேட்டகரின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணி கிவ் அப் பண்ணிட்டீங்களா? நமக்கு எதுக்குப்பா இங்கிலீஷ், நமக்கு தெரிஞ்ச தமிழே போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கீங்களா? இருந்தாலும் உங்க மைண்ட்ல ஒரு பதில் வரும், ஏன் எல்லாராலும் முடியும், ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? இன் திஸ் வீடியோ உங்க கைய பிடிச்சு ஒரு 21 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜேர்னிக்கு தான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். என் கூட வரதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா 21 டேஸ்ல நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நாம எல்லாம் ஸ்கூல்ல படிச்ச இங்கிலீஷ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. கிராமர் ஓவர் ஃபோக்கஸ்டா இருக்கும். நம்ம புக்ல படிச்ச விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியாது. பிராக்டிஸ் இல்ல. தென் ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இந்த ரீசன்னாலேயே நம்ம இங்கிலீஷ் மோஸ்ட்லி பேசவே மாட்டோம். நீங்க எல்லாம் தமிழ் பேசுறதுக்கு கிராமர் படிச்சீங்களா? இல்ல. சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முக்கியமானது பிராக்டிஸ், கான்ஃபிடென்ட் அண்ட் ரைட் மெத்தட். அதனால நம்ம இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணும்போது தப்பு வந்துரும், கிராமர் கரெக்டா சொல்றோமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாம கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சாலிட் 21 டேஸ் இங்கிலீஷ் ட்ரைனிங் பிளான். இந்த பிளானோட கோல் டெய்லியும் 15 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 21 டேஸ்ல 3 phases இருக்கு. Week 1 words plus pattern, Week 2 sentences plus speaking, Week 3 real conversation. இதெல்லாம் தான் இந்த 21 டேஸ் பிளான்ல நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்க போறோம். இப்ப நம்ம பிளான்குள்ள போலாமா? டே 1 2 3 நீங்க ஒரு நாளைக்கு 15 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணணும். பிளஸ் அந்த வேர்ட்ஸோட தமிழ் மீனிங்கும் சேர்த்து. எக்ஸாம்பிள், வாட்டர் அப்படின்னு லேர்ன் பண்ணீங்கன்னா அதோட தமிழ் மீனிங் தண்ணீர். அதே மாதிரி பாட்டில், குடுவை, இந்த மாதிரி வேர்ட்ஸ லேர்ன் பண்ணுங்க. மறக்காதீங்க, டெய்லியும் 15 வேர்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. டே 4 to 5ல learn small phrases. Example, I want, I need, please give me. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல phrases போட்டு நீங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே 6 and 7 அங்க நீங்க என்ன பண்ணணும்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். இப்ப டே முதல் நாள் நீங்க phrases லேர்ன் பண்ணீங்க இல்லையா? சோ அந்த phrases வச்சே சென்டென்ஸ் இது பண்ணுங்க. எக்ஸாம்பிள், I want water. Can I have the pen? She is my sister. இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் டே 6 and 7 பிராக்டிஸ் பண்ணலாம். டே 1ல இருந்து 7 வரைக்கும் என்ன பிளான் சொல்லி பார்த்துட்டோம். சோ இந்த பிளான் அப்போ நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னா, இது உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி. ஸ்பீக் அவுட் லவுட்
record yourself, watch simple English videos, kids stories மாதிரியான வீடியோஸ் வந்து பாருங்க. இந்த 3 activities நீங்க டெய்லியுமே பண்ணணும். Next, day 8 to 10. Frame 5 sentences per day. Example, I wake up at 7. I go to the market. இந்த மாதிரி டெய்லியும் 5 சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. Day 11 to 13 என்ன பண்ணணும்னா talk to the mirror. கண்ணாடி இருக்கும் இல்லையா உங்க வீட்ல, அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுங்க. என்ன பேசணும்னா introduce yourself. உங்களை பத்தி உங்களையே நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. And second thing, talk about your day. உங்க நாள் எப்படி இருந்துச்சுன்னு கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுங்க. Day 14, listen and repeat technique. Watch English dialogues. Second thing என்ன பண்ணணும்னா நீங்க கேட்ட டயலாக்ஸ பாஸ் பண்ணி நீங்க அது கூட ரிப்பீட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெண்டையுமே நீங்க day 14 அப்ப பண்ணணும். Confidence is not from grammar, it's from action. Day 15 to 17, try English with friends and family members. நீங்க அந்த day 15 to 17 வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் ஆவது நீங்க பேசணும். நெக்ஸ்ட் day 18 to 20. இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா watch English scenes and describe it in Tamil and then repeat in English. ஒரு சீன் இங்கிலீஷ்ல பாக்குறீங்க அப்படின்னா அத தமிழ்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க and then again இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் நீங்க day 18 to 20 பிராக்டிஸ் பண்ணணும். day 21 லாஸ்ட் டேக்கு வந்துட்டோம். இந்த டேல நீங்க என்ன பண்ணணும்னா record yourself for 1 minute speaking in English. Introduce yourself, say your favorite food, work, hobby. இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசி ரெக்கார்ட் பண்ணுங்க. That's it. You will see the difference. Day 1ல இருந்து day 21 வரைக்கும் என்னெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் சொல்லிட்டேன். சோ அதோட டெய்லி ஆக்டிவிட்டியும் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இனி அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டும் பண்ணுங்க. தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 21 days பிளான் உங்களுக்கு PDF வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. Start today, speak tomorrow, shine forever.